நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்தம் நல்லா காதை துளைக்குதுங்களா? என்ன சத்தம்னு பார்க்குறீங்களா? பனிக்கட்டி மலை. இந்த மாதிரி ஒரு ஆலங்கட்டி மலையை நாங்கள் பார்த்ததே இல்லை. எவ்வளோ ஆலங்கட்டி, எவ்வளோ மலை, திடீர்னு எதிர்பாராத விதமாக மழை. அதுவும் ஆலங்கட்டி மழை பெய்யும்னு எதிர்பார்க்கல. பங்குனி வெயில் பல்ல இடிச்சிட்டு இருக்குதுன்னு பார்த்தா திடீர்னு மழை வந்துருச்சு. அறுவடைக்கு ரெடியாக இருந்த கோதுமையெல்லாம் நிலத்தோட நிலமாக படுத்துருச்சு. ஆலங்கட்டி பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ விழுந்துட்டுருக்கு பாருங்கள். அப்போ சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் தாத்தா பாட்டிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆலங்கட்டி மழை பேஞ்சிச்சினாவே அந்த ஆலங்கட்டியெல்லாம் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைப்பாங்க. ஏன் தாத்தா இதெல்லாம் எடுத்து சேமித்து வைக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, விஷமுறிவுக்கு அது ரொம்ப பயன்படும். தேள், பூரா இந்த மாதிரி ஏதாவது கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல இந்த பனிக்கட்டியை எடுத்து நம்ம வச்சோம்னா அது அந்த விஷமுறிவை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ ஆலங்கட்டி விழுது, ஆனால் போய் பொறுக்க தான் முடியல. ஏன்னா திடீர்னு மழை வந்திருக்கு. புது மழையில் நனைஞ்சால் வராத காய்ச்சலும் வந்துடும். அப்புறம் ஆலங்கட்டி விஷமுறிவுக்கு பயன்படுதோ இல்லையோ நம்மளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய நிலமை வந்துடும். அதனால் தூரத்தில் இருந்து அதை பார்த்து ரசித்ததோடு சரி, நீங்களும் பார்த்து ரசிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பசுமையான புல்வெளியில் வெள்ளையான அந்த பனிக்கட்டிகள் விழுந்திருக்கிறத பார்க்குறதுக்கே ஏதோ அந்த பசுமையான புல்தரையில் பூக்கள் எல்லாம் வெள்ளை கலர் பூக்கள் எல்லாம் செதறி இருக்கிற மாதிரி இருக்குது. முத்துக்கள் மாதிரி இருக்குது. வெள்ளை கலர் மணி மாதிரி இருக்குது. அது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அதை பார்க்கும்போது. முதல் முறையாக ஆலங்கட்டி மலையை பார்க்குறனால இப்படிலாம் தோணுதா என்னவோ தெரியல. நீங்கள் ஆலங்கட்டி மலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் ஆலங்கட்டி மலை வந்திருக்கா? நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் என்னோட ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்துக்கோங்க. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, வெள்ளாமைக்கு இருக்கக்கூடிய விளைஞ்சி நிற்கக்கூடிய எல்லா பயிர்களுமே ஆலங்கட்டி மழை வந்துச்சுனாவே அது எல்லாமே பாலாயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆலங்கட்டிகள் அந்த விளைஞ்ச கதிர்கள் மேலே விழும்போது அந்த முத்துக்கள்லாம் செதறிடும். அது இல்லாமல் நிறைய பயிர்கள் வீணாக சேதமடைஞ்சிரும். இதனால் போட்ட வெள்ளாமையில் சரியாக லாபம் பார்க்க முடியாது. நம்ம போட்ட கூலி கூட வரத்துக்கான வாய்ப்பு கூட கிடைக்காது. விவசாயம் லாஸ் தான். ஏன்னா நிறைய பயிர் சேதம் இந்த ஆலங்கட்டினால் ஏற்படும். நம்ம கார்டனில் வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன பூக்கள், காய்கள் அதெல்லாம் கூட நிறைய உதிர்ந்துடும் இந்த மாதிரி காற்று, மழை, ஆலங்கட்டி வரும்போது. பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் அழகாக இருக்குது ஆலங்கட்டி. ஆனால் பயிருக்கு பெரும் சேதத்தை தான் விளைவிக்குது. பாய் நண்பர்களே.